10th standard mathematics chapter 2 example 2.4. If the highest common factor of 210 and 55 is inexpressible in the form of 55x minus 325, find x. So கவனிங்க, இதனுடைய highest common factor சொல்லியிருக்காங்க. So highest common factor வந்து expressible in the form of 55x minus 325. அதாவது ஆக்சுவலான HCF தெரியாது, பட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் அது எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸோடைய வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் கூட எக்ஸ்பிரஸிபிள் பண்ணணும். அப்போ அது அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எக்ஸ்பிரஸிபிள் ஃபார்ம்னா அது ரெண்டும் ஈக்குவல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இதனுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரும் இதுவும் ஈக்குவல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கணும் போல பார்த்தீங்கன்னா, யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் சொல்லுவாங்க. யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம், அதாவது யூக்ளிட் டிவிஷன் லெமான்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்களா. A ஈக்குவல் டு பிக்கு ப்ளஸ் ஆர் 0 லெஸ் தான் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தான் பி, இந்த மாதிரி படிச்சிருப்போம் பார்த்தீங்களா. இந்த டேமை திரும்ப 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 அப்ளை பண்ணக்கூடியது பேர் தான் பார்த்தீங்கன்னா யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்போது இந்த ரெண்டு நம்பரில் இது வந்து ஏன்னு எடுத்துக்கங்க, இது பின்னு எடுத்துக்கங்க. ஸோ அப்போது 210 தட்ஸ் ஈக்குவல் டு 55 இன்டூ Q தெரியாதுல்ல. ஸோ இதுக்கு நீங்கள் டிவிஷன் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப டிவிஷன். அது வேறு அல்காரிதம், திரும்ப திரும்ப யூக்ளிட் டிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ டிவிஷன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். ரிமைண்டர் 0 வர்றது வரைக்கும் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். ஸோ அதில் வர கடைசி இந்த பியோடைய வேல்யூ தான் நம்ம வந்து என்னவா எடுக்க போகிறோம், தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக எடுக்க போகிறோம். ஸோ அதுதான். ஸோ அப்போ 55 இன்டூ Q என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 210 ஒரு 55 டிவைட் பண்ணுங்கள். ஸோ 55 டிவைட் பண்ணிங்கன்னா 2 3 போடலாம். ஸோ 5 16 165 வருது. ஸோ 4 ஒரு 55 ஆட் பண்ணி பார்ப்போம். 0 11 12 எஸ் 220 வருது. ஸோ இது வராது. ஸோ அப்போ 3ல் தான் போடணும். ஸோ அப்போ 3 போட்டிங்கன்னா 165 போடலாம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து இதுக்கு மேலே சால்வெல்லாம் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ரிமைண்டர் வரது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சா மதி 45. ஸோ இப்படி வந்ததா, இனி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 55 இன்ட்டு 4 ப்ளஸ் என்ன வந்து 45, அவ்வளோதான். சாரி 3 ப்ளஸ் 40. ஸோ கோஷியன்ட் வந்தாச்சு, ரிமைண்டர் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டெப்பு இதையும் எடுக்கணும். அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணோம், கொஸ்டினில் பெரிய நம்பர் எடுத்தோம், வெளியே எடுத்தோம், சின்ன நம்பர் வந்து உள்ளே எடுத்தோம், அதாவது பிக்கு பதிலாக எடுத்தோம். இப்போ ரிமைண்டரை பியாக எடுக்கணும், இந்த பியாக இருந்தது வந்து ஏவாக எடுக்கணும். ஸோ 55 ஈக்குவல் டு 45 இன்ட்டு என்ன 45 கூட என்ன மட்டும் பண்ணணும் 1 ப்ளஸ் 10, அவ்வளோதான். ஸோ 55 இன்ட்டு 45 இன்ட்டு 1 ப்ளஸ் 10, 45 கூட நீங்கள் 10 ஆட் பண்ணிங்கனாலே 55 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ இந்த 45 10 எடுங்க. ஸோ அப்போது 45 ஈக்குவல் டு 10 இன்ட்டு என்ன வரும், 10 4s 40 கூட ஒரு 5 ஆட் பண்ணுங்கள், வந்துடும். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் ஓனாகவே திங்க் பண்ணி போடலாம், இல்லை டிவிஷன் பண்ணி பார்க்கணுன்னா டிவிஷன் பண்ணியும் பார்த்து போடலாம். 55ல் 45 கூட 1 மல்டிப்ளை பண்ணி பார்த்து கூட 10 ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக 55 சொல்லிடலாம். ஸோ அந்த நம்பர் வரணும், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அதே தான் இதுவும். இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய நம்பர் இருந்தாலும் நம்ம டிவிஷன் பண்ணி பார்த்தோம், எல்லாம் டிவிஷன் பண்ணி பார்க்காம கூட டேரெக்டாக அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அதான் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ வந்து டிவிஷன் பண்ணாமலே கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ இது வந்து அடுத்து என்னது 10 இன்ட்டு 4 வந்து 40 ப்ளஸ் 5 45. இப்போ இந்த 10 5 எடுக்கணும். ஸோ 10 ஈக்குவல் டு 5 இன்ட்டு என்ன வரும், 5 இன்ட்டு 2 ப்ளஸ் 0 வந்துட்டு இங்கே 0 வந்துட்டுனா முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ அப்போ இதுதான் அவங்களுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ ஹையஸ்ட் HCFன்னு போட்டுக்கிறேன். HCF ஆஃப் 210 அண்ட் 55 வந்து 5. இந்த லாஸ்ட் பி தானே எடுக்கணும்னு சொன்னேன். ஸோ லாஸ்ட் பி என்பது 5. ஸோ அதை தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, திஸ் HCF இதை வந்து எதை வச்சு எக்ஸ்பிரசிபிள், இதுக்கு ஈக்குவல் இந்த மாதிரி நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே. எக்ஸ்பிரசிபிள் இந்த ஃபார்ம் மீன்ஸ் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ அப்போ இதோட HCF எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 55x minus 325 ஈக்குவலாக இருக்கும். ஸோ 55x minus 325 ஈக்குவலாக இருக்குன்னா ஈக்குவல் டு 5. இது இந்த சைட் கொண்டு போங்க. ஸோ 55x is equal to 5 plus 325 வரும். ஸோ 55x is equal to 330 இந்த மாதிரி வரும். ஸோ x is equal to 330 divided by 55. ஸோ இதை இங்கே கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணணும், 11 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 5 11s are 55. இது பார்த்தீங்கன்னா 3 எடுக்க முடியாது, 11 3 எடுக்கலாம். அதாவது 33 வச்சு 3 எடுத்திங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும், 0 தான் இருக்கும். ஸோ 30. ஸோ இப்போ 50 டேபிளில் 1 5 is 5, 6 5s are 30. ஸோ x is equal to என்ன கிடச்சுன்னா 6 கிடச்சி. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு 6. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.